சமூக வேர்ல்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுல டெலிபோன் பெல் அடிச்சாலே நம்ம மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிக்கும். யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கொரோனா இழப்புகள் அதிக செய்தியா வர நேரம். கொரோனா அதிகமா பரவி வருது. இந்த காலகட்டத்துல நாமே நம்மை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். எப்பவும் முகக்கவசம் அணிந்துட்டே இருக்கணும். வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா நம்ம கை கால்களை சுத்தமா கழுவிக்கணும். சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். அரசு உத்தரவுகளை ஃபாலோ பண்ணணும். நம்மள பல பேரு ஆக்சிஜன் குறைபாடு, மூச்சு திணறல்னு கடைசி கட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெட்டு கிடைக்காம அவதிப்படுறாங்க. இந்த அவதியை தவிர்ப்பதற்கு ஆக்சிமீட்டரை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் மற்றும் பல்ஸ் ரேட் இதனுடைய அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய முதலுதவிகளை நாமே செய்து கொள்வது நல்லது. ஆக்சிமீட்டரை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம். நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் எங்க நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் மெடிக்கல் டிவைஸ், ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரவி இருக்கிற கொரோனா வைரஸ் தான் காரணங்க. இந்த வைரஸ் மெயினாக நுரையீரலை பாதிக்குது. நுரையீரலை பாதிக்கும்போது ஆக்சிஜன் ஃபில்ட்ரேஷன் தடைப்படுது. ஆக்சிஜன் ஃபில்ட்ரேஷன் தடைப்படும் போது இந்த சிம்பிள் டிவைஸ் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலை பிக்கப் பண்ணுது. இந்த சிம்பிள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் யார் யாருக்கெல்லாம் மெயினாக யூஸ் ஆகும்னா, கொரோனா சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி இப்போது ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணலாம். ஒரு சின்ன ரோப் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி மாட்டிக்கிறதுக்கு. இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது 2 AAA சைஸ் பேட்டரிஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டிவைஸோட பேக் சைடில் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த 2 பேட்டரியையும் இதில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த டிவைஸில் ஒரு விரலை உள்ளே வச்சு ஆன் பண்ணணும். இந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் 2 பேராமீட்டரை நாம் மானிட்டர் பண்ணலாம். ஒன்று SpO2, ரெண்டாவது பல்ஸ் ரேட். இந்த SpO2 அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கேரியிங் கெப்பாசிட்டி தான். நார்மலாக ஒருத்தருக்கு இருக்கிற SpO2 லெவல் 96லேருந்து 100. 94க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம உடலில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது பல்ஸ் ரேட். இது நார்மலாக ஹார்ட் பீட் எவ்வளோ பம்ப் ஆகுங்கிறதை காட்டும். ஒரு நார்மல் பர்சனுக்கு பல்ஸ் ரேட் ஒரு நிமிஷத்துக்கு 60லேருந்து 90 இருக்கணும். இதில் சேச்சுரேஷன் லெவல் 90க்கு கீழே இருந்தாலோ அல்லது ஹார்ட் ரேட் 50க்கு கீழே இருந்தாலோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். இந்த சிம்பிள் டிவைஸை வச்சு நம்ம உடலில் உள்ள ஆக்சிஜன் லெவலையும் பல்ஸ் ரேட்டையும் தெரிந்து கொள்ளலாம். இதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் எங்க நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.